الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் எம்மை இந்த இடத்திலே அவனுடைய அருளால் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் சீரத்துன் நபவிய்யா அஷ்ஷரீஃபா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய பாடத்தில் 8வது வகுப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். சென்ற வாரம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஏற்பட்ட சில சோதனைகளை பற்றியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமிக்க 2 மனிதர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி கண்ணியப்படுத்தினான் என்ற நிகழ்வுகளை பற்றியும் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரம் பார்த்தோம். சென்ற வாரத்தோட இறுதியில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவர்களுக்கு நேர்ந்த இக்கட்டான ஒரு நிகழ்வை பற்றி நாம் பார்த்தோம். அந்த நிகழ்வுதான் ஷஅப் அபி தாலிப். அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிகழ்வை பற்றி சென்ற வாரத்தோடு இறுதியில் நாம் பார்த்தோம். இப்னு இஸ்ஹாக் வரலாற்று ஆசிரியர்களில் மிகச் சிறந்தவர். அவர்கள் கூறுகிறார்கள், லம்மா ரஅத் குரைஷுன் அன்ன ஸஹாபத கத் நஸலு அர்தன் அஸாபு பிஹா அமானன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஹபஷாவிலே சென்று அடைக்கலமாகி நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலைமையை அறிந்த காஃபிர்கள் குறைஷிகள் உமரும் ஹம்சாவும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு இஸ்லாமிய மார்க்கம் கோத்திரங்களுக்கு மத்தியில் வலுவடைந்ததை அந்த காஃபிர்கள் குறைஷி காஃபிர்கள் அஞ்சினார்கள், பயந்தார்கள். அதனால் அந்த குறைஷி காஃபிர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார்கள். அஜ்மஉ அலா அன் யக்துலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குறைஷி காஃபிர்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டம் தீட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று. ஃபபலக ذلك அபூ தாலிப். அபூ தாலிப் அவர்களுக்கு குறைஷிகளுடைய இந்த திட்டம் வந்தடைந்தது, சேர்ந்தது அவர்களிடத்திலே. ஃபஜமஅ பனி ஹாஷிம் வ பனி முத்தலிப். அபூ தாலிப் அவர்கள் பனு முத்தலிபுடைய கோத்திரத்தார்களையும் பனு ஹாஷிமுடைய கோத்திரத்தார்களையும் குடும்பத்தார்களையும், பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இரு கோத்திரத்தார்களையும் அபூ தாலிப் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷி காஃபிர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த சோதனையை விட்டு நாம் தடுக்க வேண்டும், எம்முடைய குடும்பத்தாராகிய முஹம்மது ரசூலுல்லாஹுவை என்று அபூ தாலிப் அவர்கள் அந்த 2 கோத்திரத்தார்களுக்கும் ஆலோசனை செய்தார்கள். அந்த 2 கோத்திரத்தார்களுடைய குறைஷி காஃபிர்கள் யாராக இருந்தாலும், பனு ஹாஷிம் பனு முத்தலிப், இந்த 2 குடும்பத்தார்களுடைய எல்லோரும் அங்கீகரித்தார்கள், காஃபிர்கள் முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதரை இந்த குறைஷிகளுடைய திட்டத்திலிருந்து நாம் பாதுகாப்போம் என்று. இந்த நேரத்தில் தான் இந்த திட்டத்தை அறிந்த மற்ற குறைஷி காஃபிர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லோரும் முடிவெடுத்தார்கள், இனிமேல் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் அவர்களோடு எந்த ஒரு உறவும் எமக்கு கிடையாது. ஃபலம்மா ரஅத் குரைஷுன் ذلك اجمعوا ان يكتبوا بينهم وبين بني هاشم والمطلب. பனு ஹாஷிம் பனு முத்தலிப் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையே ஒரு ஏடு எழுதப்பட்டது. கிதாபன் அல்லா யுஆமிலூஹும், அவர்களோடு நாம் எந்த தொழிலும் செய்யக்கூடாது, எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. வலா யுனாகிஹூஹும், எந்த ஒரு பெண்களையும் எந்த ஒரு ஆண்களையும் திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. எதுவரை ஹத்தா யுஸ்லிமு இலைஹிம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அந்த இரண்டு குடும்பத்தார்களும் முஹம்மது ரசூலுல்லாஹுவை எம்மிடத்திலே ஒப்படைக்காத வரை நாம் அவர்களோடு எந்த தொடர்பையும் எந்த உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று குறைஷி காஃபிர்கள் ஒரு ஏட்டை எழுதி காபாவிலே தொங்கவிட்டு விட்டார்கள். இந்த ஏட்டை எழுதியவன் யார்? வகான கதிபஹா மன்சூர் இப்னு இக்ரிமா. மன்சூர் இப்னு இக்ரிமா இவன் தான் அந்த ஏட்டை எழுதினான். ஃபஷல்லத் அஸாபிஅஹு, இந்த ஏட்டை எழுதிய காரணத்தால் அவனுடைய கரங்கள் நாசமானது. வகீல ஃபில் முஹர்ரம், இது எப்போது எழுதப்பட்டது? முஹர்ரம் மாதம் 7வது நபித்துவத்துடைய ஆண்டு. 7வது நபித்துவத்துடைய ஆண்டு முஹர்ரம் மாதம் இந்த ஏடு எழுதப்பட்டது. இந்த உடன்படிக்கை இந்த ஒரு ஏடு இந்த ஏற்றுடைய முறை, அதாவது ஷாபே அபி தாலிபுடைய பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வு 3 ஆண்டுகள் குறைஷிகளுக்கும் பனு ஹாஷிம் பனு முத்தலிபுடைய கோத்திரத்தார்களுக்கும் இடையே இருந்தது என்று முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகிறார்கள். இது எந்த இடத்திலே வைத்து இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது? ஷாப் பனி கினானா, பனு கினானாவுடைய கோத்திரத்தார்களுடைய பள்ளத்தாக்கில் வைத்து குறைஷிகள் இந்த திட்டத்தை செய்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிற்கு சென்ற பொழுது, ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது மினாவிற்கு சென்ற பொழுது சொன்னார்கள், நஹ்னு நாஸிலூனா கதன் பிகைஃபி பனி கினானா, நாம் நாளை பனு கினானாவுடைய கோத்திரத்தார்களுடைய பள்ளத்தாக்கை அடைவோம், சந்திப்போம். ஹைது தகாஸமு அலல் குஃபுர், அந்த இடத்தில் வைத்துதான் காஃபிர்கள் தங்களுடைய குஃபருக்கு அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்தார்கள். காஃபிர்கள் தங்களுடைய குஃபருக்கு சத்தியம் செய்த இடம் அதுதான். وذلك إن قريشا وبني كنانة تحالفت على بني هاشم وبني المطلب, குறைஷிகளும் பனு கினானாவுடைய கோத்திரத்தார்களும் ஹாஷிம் பனு முத்தலிபுடைய கோத்திரத்தார்களுக்கு மேல் ஒரு உடன்படிக்கை செய்து அதை சத்தியம் செய்த இடம் அதுதான். அல்லாஹ் யுனாகிஹுஹும், அவர்களிடத்திலே திருமண ஒப்பந்தம் கிடையாது. வலா யுபாயுஹும், அவர்களிடத்திலே வியாபார தொடர்பு கிடையாது. ஹத்தா யுஸ்லிமு இலைஹிம் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களிடத்திலே ஒப்படைக்காதவரை என்ற நிகழ்வு நடந்தது பனு கினானாவுடைய பள்ளத்தாக்கில் வைத்துதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த இடத்திலே ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு குறைஷிகளுக்கும் அவர்களுக்கும் இடையே அந்த ஒப்பந்தம், அந்த ஏடு எழுதப்பட்டு காபாவிலே தொங்கவிடப்பட்ட காரணத்தால் அதை அப்படியே குறைஷி காஃபிர்களும் மற்ற கோத்திரத்தார்களும் அதை செயல்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்களோடும் சஹாபாக்களோடும் அங்கே ஈமான் கொள்ளாமல் இருந்த காஃபிர்களோடும் எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளாமல் தடுத்துக் கொண்டார்கள். வியாபார தொடர்பு கிடையாது, திருமண தொடர்பு கிடையாது, உணவு பானங்களுடைய பரிமாற்றம் கிடையாது. எதுவும் இல்லாமல் பசியாலும் பட்டினியாலும் அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கிலே தங்கியிருந்த எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சோதிக்கப்பட்டார்கள், சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள், உணவில்லாமல் தவித்தார்கள் சஹாபாக்கள். பல நாட்கள் அங்கே தங்கியிருந்த எல்லோரும் உணவில்லாமல் தவித்தார்கள். இலைகளையும் தலைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாக கால்நடைகள் மலம் ஜலம் கழிப்பது போன்று மனிதர்களாகிய அந்த தோழர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த பள்ளத்தாக்கிலே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்று ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரம் வந்தால் அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு அருகிலே படுக்க வைத்துக் கொள்வார்கள். சிறிது நேரம் கழிந்து விட்டால் அந்த படுக்கையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை நகர்த்தி தன்னுடைய வேறொரு பிள்ளையை படுக்க வைப்பார்கள். சிறிது நேரம் கழித்தால் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை வேறொரு படுக்கைக்கு மாற்றுவார்கள். தன்னுடைய இன்னொரு பிள்ளையை அந்த படுக்கையிலே படுக்க வைப்பார்கள். ஏன் இதை செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்காணிப்பு யாரின் மீதும் நிலையாக இருந்துவிடக் கூடாது என்று அபூ தாலிப் அவர்கள் பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதுகாப்பை முழுவதுமாக பொறுப்பேற்று அபூ தாலிப் அவர்கள் இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, பசியாலும் பட்டினியாலும் அங்கே இருந்த குழந்தைகள் அழக்கூடிய சப்தம் அந்த மலைகளுக்கு பின்னால் கேட்கும் அளவிற்கு அந்த 3 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் ஈமான் கொள்ளாமல் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பனு ஹாஷிம் பனு முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் இருக்கக்கூடிய எல்லோரும் அதிகமான சோதனைகளை அனுபவித்தார்கள். யாராவது உணவுக்கு உதவி செய்தால் அவர்களை தடுப்பார்கள். ஏதாவது காபாவிற்கு வெளியே சென்று உணவை வாங்க வேண்டும் என்றால் விலையை உயர்த்துவார்கள்.
இப்படி அதிகமான சோதனையின் மூலமாக குறைஷிகளும் காஃபிர்களும் சஹாபாக்களையும் அந்த அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கில் இருந்த எல்லோர்களையும் சோதித்தார்கள். இந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அழைப்பு பணியை கைவிடாமல் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் அங்கே இருந்த குஃபார்களான காஃபிர்களுக்கும் தங்களுடைய அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் சில நல்லவர்கள், குறைஷிகளில் இருந்த சில நல்லவர்கள் அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் அங்கே இருந்த காஃபிர்களும் படக்கூடிய வேதனையை பார்த்து இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். குறைஷிகளில் அதில் மிக முக்கியமானவர் தான் ஹிஷாம் இப்னு அம்ர் இப்னு ஹாரிஸ். ஹிஷாம் இப்னு அம்ர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் பின்னால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஷாம் இப்னு அம்ர் இப்னு ஹாரிஸ் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளத்தாக்கில் இருந்த அந்த 3 ஆண்டுகளும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அங்கே தங்கியிருந்த மனிதர்களுக்கும் இரவு நேரத்தில் உணவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக விளங்கினார்கள் ஹிஷாம் இப்னு அம்ர் இப்னு ஹாரிஸ். ஹிஷாம் இப்னு அம்ர் அவர்கள் என்னோடு யாரையாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும், இந்த திட்டத்தில் இந்த உடன்படிக்கை முடிவுக்கு வர வேண்டும், இந்த ஒப்பந்தத்தை முடித்து அந்த எழுதப்பட்ட அந்த ஓலையை கிழித்தெறிய வேண்டும் என்று முயற்சி செய்து ஜுஹைர் இப்னு அபி உமையா அவர்களை சந்திக்கிறார்கள். ஜுஹைர் இப்னு அபி உமையா யார்? இவர் மக்சூமி கோத்திரத்தை சார்ந்தவர், பனு மக்சூமி கோத்திரத்தை சார்ந்தவர். மேலும் இவருடைய தாயார் உம்முஹு ஆத்திகா பின்து அப்துல் முத்தலிபுடைய பிள்ளையாகிய ஆத்திகா. அப்துல் முத்தலிப் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்துல் முத்தலிப் யார்? பாட்டனார். அவர்களுடைய பிள்ளை யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை யார்? அப்துல்லா. அதில் உள்ளவர் தான் ஹம்சா, அதில் உள்ளவர்கள் தான் அபூ தாலிப் அவர்களும். ஆத்திகா அவர்களுடைய பிள்ளை தான் ஜுஹைர் இப்னு அபி உமையா. இவர்கள் எல்லாம் குறைஷி தலைவர்கள். ஹிஷாம் இப்னு அம்ர் ஜுஹைர் இப்னு உமையாவை சந்திக்கிறார்கள். யா ஜுஹைர், நீ பொருந்திக் கொள்கிறாயா? நாம் சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், உணவை அருந்துகிறோம், நிம்மதியோடு வாழ்கிறோம். ஆனால் எம்முடைய குடும்பத்தார்களுடைய இந்த தோழர்கள் அந்த அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கில் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து நீ பொருந்திக் கொள்கிறாயா? அப்போது சொன்னார் ஜுஹைர் அவர்கள், எனக்கும் விருப்பம் இல்லைதான், நான் என்ன செய்வது தனியாளாக இருந்து கொண்டு? உன்னோடு யாராவது வந்தால் நீ அதிலே உறுதியாக இருப்பாயா? ஆம், நான் உறுதியாக இருப்பேன். இருக்கிறார் இன்னொருவர். யார் அவர்? நான் தான் அது. அப்போது ஹிஷாம் இப்னு அம்ரும் ஜுஹைர் இப்னு அபி உமையாவும் சேர்ந்து கொள்கிறார்கள். இருவரும் சேர்ந்து சொன்னார்கள், அப்கினா சாலிசா, மூன்றாவது ஒருவரை தேடுவோம். மூன்றாவது ஒருவரை தேடிச் சென்றார்கள். குறைஷிகளுடைய தலைவர்களில் ஒருவர் அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களிடத்திலும் அதே போன்று கூறினார்கள். அவர் சொன்னார், நானும் இப்படி உதவி செய்வேன் தனியாக, என்னோடு வேறு யாராவது இருக்க வேண்டுமே. சொன்னார்கள், உன்னோடு இருவர் இருக்கிறார்கள். யாரெல்லாம்? நான், ஹிஷாம் இப்னு அம்ர், இன்னொருவர் ஜுஹைர் இப்னு அபி உமையா, அபகினா ராபிஆ. அந்த 3 பேரும் சேர்ந்தார்கள். ஹிஷாம் இப்னு அம்ர், ஜுஹைர் இப்னு அபி உமையா, அபுல் பக்தரி 3 பேரும் சேர்ந்தார்கள். நான்காவது ஒருவரை தேடுவோம். ஜம்ஆ இப்னு அஸ்வத் நான்காவது ஒருவரை சந்தித்தார்கள். ஜம்ஆவை, யா ஜம்ஆ, நீ பொருந்திக் கொள்கிறாயா? அவரும் சொன்னார், நான் மட்டும் எப்படி தனியாக போராடுவது? உன்னோடு 3 பேர் இருக்கிறார்கள். யாரெல்லாம்? ஹிஷாம் இப்னு அம்ர், ஜுஹைர் இப்னு அபி உமையா, அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம், ஜம்ஆ இப்னு அஸ்வத் ஆகிய நீ 4 பேரும். அபகினா ஹாமிசா, 5வது ஒரு ஆளையும் தேடுவோம் என்று சொன்னார்கள். 5வது ஒரு ஆளாக தேடினார்கள். அல் முத்அம் இப்னுல் அதி அவரையும் சேர்த்தார்கள். இந்த 5 பேரும், ஹிஷாம் இப்னு அம்ர், ஜுஹைர் இப்னு அபி உமையா, அபுல் பக்தரி, ஜம்ஆ, அல் முத்அம், இந்த 5 பேர்களும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். இந்த உடன்படிக்கையை எப்படியாவது கிழித்தெறிய வேண்டும். எமக்கும் அந்த முஸ்லிம்களாகி அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குறைஷி குடும்பத்தை சார்ந்த பனு ஹாஷிம், பனு அப்துல் முத்தலிபுடைய கிளையை சார்ந்தவர்களுக்கும் நிம்மதியான வாழ்வு அமைய வேண்டும் என்று 3வது ஆண்டிற்கு பிறகு, அந்த உடன்படிக்கை போடப்பட்டதிலிருந்து 3வது ஆண்டில் இந்த 3 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து காபாவிலே ஒன்று சேர்ந்தார்கள். 5 பேரும் வெவ்வேறு இடத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போது யார் பேசுவது? ஜுஹைர் பேச ஆரம்பிக்கிறார். ஜுஹைர் அவர்கள் யார்? ஆத்திகா அவர்களுடைய மகன். ஜுஹைர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். குறைஷிகளே, உங்களுக்கு இது பொருந்துமா?
எம்முடைய குடும்பத்தார்களாகிய அவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் நிம்மதியோடு வசிப்பதெல்லாம் உங்களுக்கு ஏகுமானதா? அங்கே அபூஜஹல் இருக்கிறார், குறைஷி தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்போது அபுல் பக்தரி எழுந்தார். ஆம், இது எனக்கும் பொருந்தவில்லை. நான் கூறினேன் இப்படிப்பட்ட ஒப்பந்தம் வேண்டாம் என்று, இது நான் பொருந்திக் கொள்ளவில்லை. உடனே முத்தைம் எழுந்தார், நானும் பொருந்திக் கொள்ளவில்லை. உடனே ஹிஷாம் எழுந்தார், நானும் பொருந்திக் கொள்ளவில்லை. உடனே ஜம்ஆ எழுந்தார், நானும் பொருந்திக் கொள்ளவில்லை. அபூஜஹல் எழுந்தான். இந்த 5 பேரும் வேறு ஏதோ இடத்தில் திட்டம் தீட்டிவிட்டு இந்த இடத்திலே அதை செயல்படுத்துகிறார்கள். அபூஜஹல் இயற்கையிலேயே கொஞ்சம் அறிவுள்ளவன் தான். அபூஜஹல் இயற்கையிலேயே கொஞ்சம் அறிவுள்ளவன் தான். அதை கண்டுபிடித்தான். இந்த 5 பேரும் திட்டம் தீட்டிதான் இந்த இடத்திலே வந்து இதை சொல்லுகிறார்கள் என்று இந்த 5 பேருடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தினான். இந்த 5 பேரும் வேகமாக சென்று காபாவிலே தொங்கவிடப்பட்டிருந்த அந்த ஓலையை பார்த்தார்கள். அங்கு அந்த ஓலையுடைய எல்லா இடங்களும் கரையானால் அரிக்கப்பட்டு அல்லாஹுடைய பேர் மட்டும் மீதமாக இருந்தது. அதையும் கலட்டு எறிந்தார்கள். இன்னும் சில ரிவாயத்துகளிலே அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரை இதை பற்றி சொன்னதாக வருகிறது. அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அந்த காபாவிலே போடப்பட்ட அந்த ஓலையுடைய அந்த எல்லா இடங்களும் அரிக்கப்பட்டு விட்டது அல்லாஹுடைய பெயரை தவிர. இந்த 5 பேரும் இந்த காபாவின் அருகிலே குறைஷிகளிடத்தில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அபூ தாலிப் அவர்கள் மறைந்து அதை கேட்டார்கள். இந்த 5 பேருடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு நேரடியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்ற அபூ தாலிப் அவர்கள் வந்து சொன்னார்கள், ஆம், நான் சொல்லுகின்றேன், அப்படிப்பட்ட இடத்திலே அந்த ஓலையுடைய எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு விட்டது அல்லாஹுடைய பெயரை தவிர. இது உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்களை விடுதலை செய்யுங்கள், அல்லாஹுடைய தூதர் உண்மையாளர் தான். இது இல்லை என்றால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சென்று பார்த்த பொழுது அல்லாஹுடைய பெயரை தவிர அனைத்தும் அழிக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த ஒப்பந்தம் முறியடைந்தது. எல்லா குறைஷிகளும், பனு ஹாஷிம், பனு அப்துல் முத்தலிப், இன்னும் பல கிளையார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றில் இந்த 3 ஆண்டுகளுடைய துயரம், கஷ்டம் என்பது அல்லாஹுடைய தூதர் பிற்காலத்திலும் நினைவு கூர்ந்த ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை உறுதிப்படுத்துவாராக. கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பிறகு அபூ தாலிப் அவர்களுடைய நோய் ஏற்படுகிறது. அபூ தாலிப் அவர்களுக்கு அவர்கள் நோயால் சோதிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய இறுதி காலத்தை அபூ தாலிப் அவர்கள் அடைகிறார்கள். முஷ்ரிக்குகள் ஆலோசனை செய்தார்கள். என்ன, அபூ தாலிப் அவர்கள் இப்போது உயிரோடு இருக்கிறார், இப்போது நோய்வாய்ப்பட்டு விட்டார், அவர் மரணித்து விட்டால் மக்கள் என்ன பேசுவார்கள்? அபூ தாலிப் இருந்த பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு அவர்கள் நோவினை கொடுக்கவில்லை, அபூ தாலிப் இறந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு நோவினை கொடுக்கிறார்கள் இந்த குறைஷிகள், அபூ தாலிபை பயந்துதான் அவர்கள் இப்படி இருந்தார்கள் என்று பேசிவிடுவார்களே என்று அஞ்சிய குறைஷிகளில் சிலர் யாரெல்லாம்? உத்பா, ஷைபா, அபூ ஜஹல், உமையா, அபூ சுஃபியான், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அபூ தாலிபை சந்திக்க செல்கிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் தங்களுடைய இயற்கை நிமிடங்களை, தங்களுடைய இறுதி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்போது சொன்னார்கள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறந்த தலைவரை, உங்களுடைய இறுதி காலத்தை நீங்கள் அடைந்துவிட்ட அடையாளம் எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் பயப்படுகிறோம். நீங்கள் இருக்கும் காலத்திலேயே உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மது அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து விடுங்கள். இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவரும் பாதுகாக்கப்படுவார், நாங்களும் நிம்மதியோடு வசிப்போம். உடனே அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை சந்திப்பதற்காக அவர்களுடைய இல்லத்தில் நுழைகிறார்கள். அப்போது அபூ தாலிப் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், இப்னு அஹி, என் சகோதரனின் மகனே, இந்த சமூகம் உன்னிடத்திலே ஏதோ ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே வந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை செய்தால் அவர்களுடைய ஒப்பந்தத்தின்படி அவர்கள் செயல்படுவார்கள், உன்னுடைய ஒப்பந்தத்தின்படி நீயும் செயல்படலாம், நிம்மதியான வாழ்வை உமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அபூ தாலிப் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அம் இன்னி உரீதுஹும் அலா கலிமத்தி வாஹிதா யகூலுனஹா, நான் அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். கொஞ்சம் கேளுங்கள் சகோதரிகளே, நான் அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம், இந்த குறைஷி காஃபிர்களிடத்தில் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் எத்தனை வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை அவர்கள் சொல்லிவிட்டால் ததீனு லஹும் பிஹல் அரப், அவர்கள் அரபுகளை ஆட்சி செய்யலாம், அரபுகள் அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். வத்துஅத்தி இலைஹிம் பிஹல் அஜமுல் ஜிஸ்யா, ஜிஸ்யா அஜமுகள், அரபி அல்லாத மக்கள் எல்லோரும் இந்த அரபிகளுக்கு ஜிஸ்யா வரி கொடுப்பவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த ஒரு வார்த்தை இவர்கள் சொன்னால் போதும், இவர்கள் அரபுகளை ஆட்சி செய்வார்கள்.
அரபுகள் அல்லாத மற்றவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு ஜிஸியா வரி கொடுப்பவர்களாக மாறிவிடுவார்கள். இதை கேட்டுக் கொண்டிருந்த இந்த குறைஷி காஃபிர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஒரு வார்த்தை தானா, 10 வார்த்தைகளை கூட சொல்லுகிறோம், நீ என்ன வார்த்தை என்று சொல். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ தாலிப் அவர்கள் கேட்டார்கள், வ ஐயு கலிமத்தின் ஹிய இப்ன அஹி, அது என்ன ஒரு வார்த்தை? அந்த ஒரு வார்த்தை சொன்னால் இவ்வளவு மாற்றமா? அது என்ன அந்த ஒரு வார்த்தை? قال لا اله الا الله. الله اكبر. قال لا اله الا الله. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இருவருக்கும் இடையே ஒப்பந்தத்துடைய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இது சொன்னால் அரபுகளுக்கு இவர்கள் தலைவர்களாக மாறுவார்கள், அரபுகள் அல்லாதவர்கள் ஜிஸியா வரி கொடுப்பார்கள் இவர்களுக்கு. அப்போது எல்லா காஃபிர்களும் எழுந்து சென்றார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா. முஹம்மது அவர்களே, எங்களுடைய சிலைகள் எல்லாவற்றையும், எங்களுடைய இறைவன் எல்லாவற்றையும் ஒன்றாக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்று சொன்னார்கள். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே ஸாத் என்ற சூராவிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஸாத் என்ற சூராவுடைய வசனம், அஜஅலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். இந்த நேரத்தில் தான் அபூ தாலிப் அவர்கள் தங்களுடைய இறுதி நாட்களை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்வை பற்றி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். லம்மா ஹதரத் அபா தாலிபில் வஃபாத்து, அபூ தாலிப் அவர்களுக்கு மரண நேரத்தை அவர்கள் அடைந்த பொழுது, ஜாஅஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஜத இன்தஹு அபா ஜஹல் வ அப்துல்லாஹ் இப்னு அபி உமைய்யா இப்னு அல் முகீரா. அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையாவும் இந்த இருவரும் இருக்கிறார்கள் அபூ தாலிபிற்கு அருகில். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபிற்கு அருகிலே வந்து சொன்னார்கள், ஐயம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் வாதிடுகிறேன். ஃபகால அபூ ஜஹல் வ அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா அதர்கபு அன் மில்லதி அப்துல் முத்தலிப். அபூ தாலிப் அவர்களே, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலிருந்து விலகப் போகிறாரா என்று திரும்ப அபூ தாலிப் அவர்களை சிந்திக்க விடாமல் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்களும் இறுதியாக சொன்னார்கள், அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே நிலையாக நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அடைந்தார்கள். சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக் மா லம் உன்ஹான்க். உங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனையை தடை செய்யும் வரை உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த கணம் வசனத்தை இறக்கினான். சூரா தௌபாவுடைய 113வது வசனம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. முஷ்ரிக்குகள் மரணமாகிவிட்டால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுவது, அவர்கள் நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ்வால் தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுவது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். மேலும் அல்லாஹ் கூறினான் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனில், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவவர்களை நேர்வழியில் செலுத்த முடியாது, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி கொடுத்தவன் நீதான், நீ எங்களை நேர்வழியில் செலுத்தவில்லை என்றால் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க முடியாது. இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் கேட்டார்கள், அப்பாஸ் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அபூ தாலிப் அவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக ஏதாவது உதவி உண்டா, ஏதாவது உதவி பலனை அவர்கள் அடைவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாலிப் அவர்களுக்கு உங்கள் மூலமாக ஏதாவது உதவி அவர்கள் அடைவார்களா? அவர்கள் தானே உங்களை பாதுகாத்தார்கள், அவர்கள் தானே உங்களுக்காக கோபம் அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மட்டும் இல்லை என்றால் அவர் நரகத்துடைய அடித்தளத்தில் இருந்திருப்பார், நரகத்துடைய ஆழத்தில் இருந்திருப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை காரணமாக கொண்டு அவர்களை கொஞ்சம் மேலே அல்லாஹ் உயர்த்தினான், குறைவான ஆழத்திற்கு அல்லாஹ் உயர்த்தினான்.
புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அபூ தாலிபை பற்றி நினைவு காட்டப்பட்டது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு பலனளிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய சிபாரிசின் மூலமாக அவரை அல்லாஹ் நரகத்துடைய ஓரத்தில் வைப்பான். அவருடைய கரண்டை வரை அந்த நெருப்பு வந்து நிற்கும், ஆனால் அவருடைய மூளை வடிந்தோடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய 10வது நபித்துவத்துடைய ஆண்டில் ரஜபுடைய மாதத்தில் மரணம் அடைந்தார்கள். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வந்த 6 மாதத்தில் ரஜபுடைய மாதத்தில் 10வது நபித்துவத்துடைய ஆண்டில் அபூ தாலிப் அவர்கள் மரணமானார்கள், காஃபிராகவே, முஷ்ரிக்காகவே. அந்த நிகழ்வுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான கவலையில் ஆள ஆரம்பித்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறு வயதிலிருந்து அந்த வயது வரை அல்லாஹ்வுடைய தூதரை வளர்ப்பதிலும் பாதுகாப்பதிலும் உதவி செய்வதிலும் அரவணைப்பதிலும் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் முக்கியத்துவம் காட்டினார்கள். இந்த ஒரு பாசம், இந்த ஒரு அபூ தாலிபின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த அந்த நெருக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிப் அவர்களை பிரிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை அதிகம் கவலையில் விழ ஆரம்பித்தது. கவலை விழுந்த சில மாதங்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் ஒரு பெரிய இழப்பை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த இழப்பு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் சொல்லுவார்கள், என்னை உலக மக்கள் எல்லாம் புறக்கணித்த பொழுது அந்த பெண் என்னை கொண்டு நம்பிக்கை அடைந்தார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் என்னை பொய்படுத்திய பொழுது அந்த பெண் என்னை உண்மைப்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் செல்வத்தால் என்னை தடை செய்த பொழுது அந்த பெண் தன்னுடைய செல்வத்தில் என்னை அரவணைத்துக் கொண்டார்கள். அந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு குழந்தைகளுக்கு அருள் செய்தான், மற்ற பெண்களின் மூலமாக அல்ல. இந்த பெண்ணை பார்த்துதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண்மணி வருகிறார்கள், அந்த பெண்மணியுடைய கரத்தில் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அதில் உணவோ பானமோ ஏதாவது ஒன்று இருக்கிறது. அந்த பெண் வந்தால் ஃபக்ரா அலைய ஸலாம மின் ரப்பிஹா, உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சலாமை அந்த பெண்ணுக்கு சொல்லுங்கள். வ மின்னி, என்னிடத்திலிருந்தும் சலாமை அந்த பெண்ணுக்கு சொல்லுங்கள். வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னah, அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை அல்லாஹ் வைத்திருப்பதாக, மின் கஸப், முத்தாலான ஒரு இல்லத்தை அல்லாஹ் வைத்திருப்பதாக, அந்த இல்லத்திலே எந்த ஒரு கூச்சலும் எந்த ஒரு குழப்பமும் இருக்காத முத்தாலான ஒரு மாளிகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு வைத்திருப்பதாக அந்த பெண்ணுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் என்று கூறிய ஹதீஜா பின்துல் ஹுவைலித் அவர்களுடைய மரண செய்தி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலையை மேலும் மேலும் அதிகரிக்க செய்த மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நடந்த ஒரு செய்திதான் ஹதீஜா அவர்களுடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதீஜா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான உறவினராகிய அபூ தாலிப் அவர்கள் மரணம் அடைந்து சில மாதங்களுக்கு பிறகு ஹதீஜா அவர்களுடைய மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னும் பின்னும் மிக நெருக்கமாக இருந்த பெண்மணிமார்களில் ஒருவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களை விட அதிகமான மனைவிமார்கள் இருந்தாலும் இந்த மனைவிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் பாசத்தையும் அன்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சமமாக்கவில்லை என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு எமக்கு சான்றாக பகிர்கிறது. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய 10வது நபித்துவத்தில் மரணமானார்கள். ஹதீஜா அவர்களுடைய வயது 65 இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வயது 50 இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வயது 50 இருந்தது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே ஹதீஜா அவர்களுடைய வயது 60 இருந்தது. இந்த ரிவாயத்திலே 65 இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வயது 50 இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 2 இழப்புகள் அல்லாஹ்வுடைய தூதரை அதிக கவலையில் ஆட்படுத்தியது. அதிக கவலையில் அல்லாஹ்வுடைய தூதரை விழ வைத்தது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபிர்கள் மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகளும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அபூ தாலிப் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்குவதை பயந்த முஷ்ரிக்குகள் அபூ தாலிப் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமான துன்பத்தையும் வேதனையும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சஹீஹுடைய தரத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதை காஃபிர்கள் பயந்தார்கள், அச்சம் கொண்டார்கள், நெருங்குவதை பயந்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் மரணமாகும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு நிகழ்வை பற்றி முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு காஃபிர்கள் அதிகமான வேதனையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையில் அதிகமான மண்ணை எடுத்து கொட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையில் அதிகமான மண்ணை எடுத்து கொட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அடைந்த முகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் குழந்தையை அழாதே, என் குழந்தையை அழாதே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் தந்தையை பாதுகாப்பான், உன் தந்தைக்கு வரக்கூடிய வேதனையை விட்டு அல்லாஹ் தடுப்பான். இந்த குறைஷிகள் அபூ தாலிப் இருக்கும் வரை என்னை நெருங்குவதை அஞ்சினார்கள், பயந்தார்கள். அபூ தாலிப் இல்லாத காரணத்தால் இந்த குறைஷிகள் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய அந்த செய்தியை நினைவு கூர்ந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா நெருக்கமாக ஆனது. அபூ தாலிப் அவர்களும் இல்லை, தன்னுடைய நெருக்கமான மனைவியும் இல்லை. தனிமையில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஏதாவது ஊருக்கு சென்றாவது இந்த அழைப்பு பணியை எடுத்து வைப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு கடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு பணிக்காக மக்காவை விட்டு கடந்து சென்ற முதல் நாள் அன்று ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புதிய பூமியை தேடினார்கள். தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய செய்தியை சுமந்த அந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய செய்தியை இந்த மக்களுக்கு முழுமையாக எடுத்து வைக்க வேண்டும், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வாலுடைய மாதத்தில் 10வது நபித்துவத்துடைய ஆண்டில் அல்லாஹ்வுடைய தூதர் புறப்பட்டார்கள் தாயிஃபை நோக்கி. கண்ணியத்துக்குரியவர்களே, தாயிஃப் மக்காவிலிருந்து 60 மைல் தூரம் தொலைவில் உள்ளது. மக்காவிலிருந்து 60 மைல் தூரம் தொலைவில் உள்ள தாயிஃபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நடைபயணமாக எந்த ஒரு வாகனத்திலும் செல்லாமல், எந்த ஒரு வாகனத்தையும் எடுத்துக் கொள்ளாமல் தன்னுடைய அடிமையாளாகிய மௌலா ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு, இன்னும் சில ரிவாயத்துகளிலே தனிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை நோக்கி பயணமானார்கள். அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை புராக்குடைய வாகனத்தில் வேண்டுமானாலும் அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வழிமுறை என்பது அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செயல்படுத்த வைப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைபயணமாக தாயிஃபை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். தாயிஃபிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் தங்கி இருந்து அல்லாஹ்வுடைய செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். முஹம்மது இப்னு இஸ்ஹாக் வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், யஸீத் இப்னு ஜியாத் அவர்கள் கூறுவதாக, இவர் தாபிஈ, யஸீத் இப்னு ஜியாத், முஹம்மது இப்னு கஅபுல் குரதி, இந்த இருவரும் தாபிஈ. யஸீத் இப்னு ஜியாத், முஹம்மது இப்னு கஅபுல் குரதி, இந்த இருவரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் என்றால் பின்னர் நமக்கு புரிய வரும். முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கிறார்கள், யஸீத் இப்னு ஜியாத் கூறுவதாக, முஹம்மது இப்னு கஅபுல் குரதி இவர்களிடத்திலிருந்து கேட்டதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை நோக்கி பயணமாகி அங்கே இருந்த தாயிஃபுடைய தலைவர்களை சந்திக்க திட்டம் தீட்டினார்கள். வஹும் யௌமைதின் ஸாதத்து ஸகீபுடைய கிளையார்கள், கோத்திரத்தார்கள், வ அஷ்ராஃபுஹும் அந்த கிளையுடைய தலைவர்களும் கூட, வஹும் இஹ்வத்துன் ஸலாஸா 3 ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள், உமைர் என்ற தந்தைக்கு பிறந்த 3 பிள்ளைகள், அப்து யாலில் என்றவர், மஸ்ஊத் என்பவர், ஹபீப் என்பவர். அப்து யாலில், மஸ்ஊத், ஹபீப் உமைருடைய பிள்ளைகள், சகீஃபுடைய கோத்திரத்தார்கள், சகீஃபுடைய குடும்பத்தார்கள், உமைருடைய பிள்ளைகள், அப்து யாலில், மஸ்ஊத், ஹபீப். இந்த மூவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைவர்களை சந்தித்து அழைப்பு படையை நிலைநாட்டச் சென்றார்கள். ஃபஜலஸ இலைஹிம் அவர்களோடு அமர்ந்தார்கள். ஃபதஆஹும் இலல்லாஹ் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். வகல்லமஹும் பிமா ஜாஅஹும் லஹு மின் நுஸ்ரத்திஹி அலல் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உதவிக்காக இந்த மூவரிடத்திலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை எடுத்து வைத்தார்கள். ஆனால் இந்த மூவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அழைப்பு பணியை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபகால லஹு அஹதுஹும் அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது சியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்ஸலக் அல்லாஹ் உம்மை அனுப்பி இருந்தால் கஅபாவுடைய திரையை நான் கிழித்தெறிவேன் அல்லது அதை பிடித்து நான் ஆட்டுவேன்
லா இலாஹ இல்லல்லாஹ் وقال الآخر ما وجد الله أحدا يرسله غيرك. அல்லாஹ்விற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா உம்மை தவிர? மஅதல்லாஹ் வல் இயாது பில்லாஹ். இரண்டாவது ஒருவர் சொன்னார். மூன்றாவது ஒருவர் சொன்னார், வல்லாஹி நான் உன்னிடத்திலே பேச மாட்டேன். ஏன்? நீ நபியாக உண்மையில் இருந்தால் உன்னை எதிர்த்து பேசுவது பாவமாகிவிடும். நீ பொய்யனாக இருந்தால் உன்னிடத்திலே பேசி என்ன பலன்? உன்னிடத்திலே பேச மாட்டேன். இந்த மூன்றும் யாரை பார்த்து பேசப்பட்ட வார்த்தைகள்? அதில் ஒருவர் என்ன சொன்னார்? மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக். உமக்கு வேறு ஆள் இல்லையா? அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா உம்மையை தவிர வேறொருவரை அல்லாஹ் அனுப்புவதற்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த உலகத்துடைய அத்துணை அழைப்பாளர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே கேளுங்கள், இந்த மூன்று வார்த்தையில் ஏதாவது வார்த்தை உங்களிடத்தில் இதுவரை பேசப்பட்டிருக்கிறதா என்று. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அழைப்பு பணிக்காக அவர்கள் பட்ட சிரமம் கஷ்டம் என்பது சாதாரணமானது கிடையாது. நான் நபி, அல்லாஹுடைய ஹபீப், என்னை அல்லாஹ் இப்படிப்பட்ட தொந்தரவுகளுக்கும் ஆளாக்குவாடா என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்காமல் தானும் அல்லாஹுடைய அப்துதான், அல்லாஹ் என்னையும் சோதிப்பான், எனக்கும் அல்லாஹ் சிரமத்தை கொடுப்பான், அந்த சிரமம் கஷ்டத்தில் நானும் பொறுமையை கையாள வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிலைநாட்டி இருக்கும் பொழுது எம்மை போன்ற சாதாரணத்திலும் சாதாரண அழைப்பு பணி செய்யக்கூடிய எம்மை போன்ற மக்கள் எவ்வளவு பொறுமையை இந்த அழைப்பு பணியில் கையாள வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று பேருடைய பேச்சுக்கு பிறகு எழுந்து சென்றார்கள். உங்களுடைய மார்க்கத்திலேயே நீங்கள் நிலைத்திருங்கள், எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஆனால் நாம் இப்போது சந்தித்து பேசினோமே, இந்த சந்திப்பை மட்டும் மறைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த காபிர்கள் மறைக்கவில்லை, அந்த சந்திப்பை வெளிப்படுத்தினார்கள். அங்கு இருந்த தாயிஃபாசிகள் எல்லோரையும் தூண்டிவிட்டார்கள். தாயிஃபில் இருந்த குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். எல்லோரும், ஒருவர் கூட அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை. தாயிஃபில் இருந்த எல்லா மக்களும் அல்லாஹுடைய தூதரை ஏசினார்கள், திட்டினார்கள், அடித்தார்கள், கல்லால் எறிந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய முகங்களும் கால்களும் இரத்தத்தை சொட்டி கொண்டு இருந்தது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னால் முடியும் வரை அல்லாஹுடைய அழைப்பு பணியை செய்தார்கள். முடியாத பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். சென்றார்கள். அந்த நேரத்திலும் அந்த சிறுவர்களை ஏவி கல்லால் எரிய வைத்து அல்லாஹுடைய தூதரை துன்புறுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வதென்பதை அறியாமல் ரபிஆ அவர்களுடைய பிள்ளைகளாகிய உத்பா, ஷைபா அவர்களுடைய தோட்டம் அந்த தாயிஃபில் இருந்து 6 மைல் தூரத்தில் இருக்கிறது. அந்த தோட்டத்தை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي. கொஞ்சம் கேளுங்கள், அழகிய வரிகளுடைய பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. யா அல்லாஹ், என்னுடைய ஆற்றலின் குறைவையும் وقلة حيلتي, என்னுடைய திறமையில் இருக்கக்கூடிய குறைவையும், وهواني على الناس, என்னை இந்த மக்கள் மதிக்காமல் துன்புறுத்தக்கூடிய இந்த நிகழ்வையும் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். யா அல்லாஹ், அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் அருளாளனுக்கெல்லாம் அருளாளன். அந்த ரப்புல் முஸ்தலஃபீன், என்னை போன்ற பலகீனமானவர்களுடைய ரப்பு நீதான். வ அந்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப். இலா மன் தகிருனி, யா அல்லாஹ், என்னை யாரிடத்திலே ஒப்படைக்கிறாய். இலா பஈதின் யதஜஹமுனி, என்னை கண்டு முகம் சுளிக்கக்கூடிய அந்த அநியாயக்காரனிடத்திலா. அவ் இலா அதுவின் மல்லக்தஹு அம்ரி, என்னுடைய காரியத்தை உரிமையாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகைவனிடத்திலா. இன்லம் யகுன் பிக அலைய கதபுன் ஃபலா உபாலி. யா அல்லாஹ், இந்த மக்கள் என்னை துன்புறுத்தினாலும், இந்த மக்கள் எனக்கு நோவினையை கொடுத்தாலும், இந்த மக்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், உன் கோபம் என் மீது இல்லை என்றால் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வலாக்கின் ஆஃபியத்துக ஹிய அவ்ஸஉ லி. யா அல்லாஹ்,
நீ உன்னுடைய சுகத்தை என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். அஊது பிநூரி வஜ்ஹிக அல்லதி அஷ்ரக்த லஹு ظுலுமாத் வஸலஹ அலைஹி அம்ரு துன்யா வல் ஆখিরা. எந்த உன்னுடைய திருமுகத்துடைய ஒளியால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்து இம்மையின் மறுமையின் காரியங்கள் சீரடையுமோ, மின் அன் யன்ஸில பி கதபுக அவ் யஹில்ல அலைய ஸஹதுக. அத்தகைய உன்னுடைய திருமுகத்துடைய ஒளியின் பொருட்டால் உன்னிடத்திலே கேட்கிறேன், உன் கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் உன் அதிருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும். லக்கல் உத்பா யா அல்லாஹ், நான் லக்கல் உத்பா ஹத்தா தரதா. யா அல்லாஹ், நீ என்னை பொருந்தி கொள்ளும் வரை உன்னிடத்திலிருந்து உன் கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பை தேடுகிறேன். வலா ஹவ்ல வலா குவத இல்லா பிக். யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் நன்மையிலிருந்தும் செய்வதற்கு ஆற்றல் பெற முடியாது உன்னுடைய அருள் இல்லாமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அந்த தோட்டத்துடைய உரிமையாளர்களாகிய உத்பா ஷைபா ரபியாவுடைய பிள்ளைகளாக இருவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நிலைமையை பார்க்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இரத்தங்களையும் அந்த நிலைமையும் பார்த்து அந்த உத்பாவும் ஷைபாவும் இறக்கப்பட்டு தன்னுடைய தோட்டத்துடைய காவலாளியை அழைக்கிறார்கள், அத்தாஸை. யா அத்தாஸ், இந்த முந்திரி பழங்களுடைய இந்த ஒரு குலையை எடுத்து சென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாப்பிடக்கூடு, முஹம்மதுக்கு சாப்பிடக்கூடு. அத்தாஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவை கொடுக்கிறார்கள். அப்போது அத்தாஸ் அவர்கள் கொண்டு வந்த உணவை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி பிஸ்மில்லா என்று சொல்கிறார்கள். அப்போது அத்தாஸ் ஆச்சரியத்தோடு பார்த்தார். வல்லாஹி இன்ன ஹாதல் கலாம் மா யகூலுஹு அஹ்லு ஹாதிஹில் பிலாத். இந்த வார்த்தை எம்முடைய ஊர்வாசிகள் பேசக்கூடிய வார்த்தை அல்லவே, இது என்ன புது வார்த்தை பிஸ்மில்லா என்பது. ஃபகால லஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மின் ஐயில் பிலாதி அன்த யா அத்தாஸ். அத்தாஸே, நீ எந்த ஊரை சார்ந்தவன்? வமா தீனுக், எந்த மார்க்கத்தை நீ பின்பற்றுபவன்? அத்தாஸ் சொன்னார், அன நஸ்ரானி, நான் நஸ்ரானி. வ அன ரஜுலும் மின் அஹ்லின் நீனவா. மின் அஹ்லின் நீனவா, ஈராக்குடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் நீனவா, அந்த ஊரை சார்ந்தவன் நான் நஸ்ரானி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அமீன கரியத்திர் ரஜுலி சாலிஹ் யூனுஸ் இப்னுல் மத்தா. நபி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம், நபி யூனுஸ் இப்னுல் மத்தா அவர்கள் பிறந்த ஊரிலிருந்து வந்தவனா நீ? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அத்தாஸ் கேட்டார், யூனுஸ் இப்னுல் மத்தாவை பற்றி உமக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذاك اخي, அவரின் சகோதரர், கான நபியன், அவரும் நபியாக இருந்தார், வ அன நபியுன், நானும் நபிதான். லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படிப்பட்ட சிரமம், கஷ்டத்துடைய நேரம். இரத்தங்கள் வடிந்து கால்களில் உள்ள காலுறைகள் எல்லாம் கலட்ட முடியாமல் இறுகிவிட்டிருக்கிறது. முகங்களில் இரத்தங்கள் சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அத்தாஸுடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவுடைய ஒரு வேரை ஊன்றுகிறார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை தவிர இந்த உலகத்தில் யாராலும் இது சாத்தியமில்லை. ஃபயகூலு, அப்போது அங்கே இருந்த ஷைபா உத்பா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அத்தாஸ் உரையாடி கொண்டிருப்பதை பார்த்து சொன்னார்கள், இவரை குழப்பி விட்டார் முஹம்மது, இவரை சீர்கெடுத்து விட்டார் முஹம்மது. அத்தாஸ் வந்தார், வயிலக யா அத்தாஸ். அத்தாஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியிலும் கரத்திலும் பாதத்திலும் முத்தமிடுகிறார்கள். அத்தாஸே, ஏன் முத்தமிட்டாய் அப்படி? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா சய்யிதி, அத்தாஸ் சொன்னார், யா சய்யிதை, இரண்டு தலைவர்களே, யா சய்யிதை, மா ஃபில் அர்தி கைருன் மின் ஹாதர் ரஜுல். எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க. மா ஃபில் அர்தி கைருன் மின் ஹாதர் ரஜுல். இந்த உலகத்திலே இந்த மனிதரை போன்று யாரும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் கொண்டு வந்த செய்தி இதுவரை எவரும் கொண்டு வராத செய்தி, அதை நபிமார்களை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாத செய்தி. அப்போது அவர்களை பார்த்த அத்தாஸ் சொன்னார்கள், உன் முகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி விட்டார்கள், உன்னுடைய தீன் தான் அவர்கள் கொண்டு வந்த தீனை விட சிறந்ததென்று ஷைபா உத்பா இவரும் சொன்னார்கள். ஆனால் இந்த ரிவாயத்தை பொறுத்தவரை, இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் பலமுள்ளவர்கள் தான். அவர்கள் அறிவிக்கக்கூடிய, அவர்கள் கேட்டதாக சொல்லக்கூடிய யஸீத் இப்னு ஜியாத் அவரும் பலமிக்கவர் தான். தபிஇ முஹம்மது இப்னு கஅபுல் குரதி அவரும் பலமிக்கவர் தான். ஆனால் இந்த ரிவாயத்தை பொறுத்தவரை உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
சிலர் இந்த ரிவாயா தஈஃபானது, இந்த துஆவும் இந்த ரிவாயத்தும் தஈஃபானது, பலகீனமானது தான் என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள். இன்னும் சிலர் லா அஸ்லலஹு, இதற்கு அஸ்லே கிடையாது, அடிப்படையே கிடையாது, அது இஸ்னாதே கிடையாது. இருவரும் சொன்னார்கள். அந்த இருவரும் யாரிடத்திலிருந்து கேட்டார்கள், எந்த சஹாபி அறிவித்தார்கள் என்ற ஒரு அசல் எல்லாம் இந்த ரிவாயத்தில் இல்லை. அதனால் இது பலகீனமானது என்று அறிஞர்களில் பெரும்பாலான மக்கள் இந்த நிகழ்வுக்கு சான்று கொடுக்கிறார்கள். ஆனால் பலமுள்ள ஒரு செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பி வருகிறார்கள். ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். இந்த செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியிலே 3231 செய்தியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உஹதுடைய அந்த நாளை விட சிரமமான ஒரு வாழ்நாள் உங்களுடைய வாழ்நாளிலே இருந்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முடைய சமூகம் எனக்கு அதிகமான வேதனைகளை தொந்தரவை கொடுத்திருக்கிறது. வகான அஷத்த மா லகீது மின்ஹும் யௌமல் அக்பா, அந்த வேதனையில் நான் சந்தித்த அதிகமான வேதனையுடைய நாள் அக்கபாவுடைய நாள், யானி தாயிஃபுடைய அந்த நாள். இது அரவ்து நஃப்ஸி, நான் என்னுடைய நஃப்ஸை பகிர்ந்து கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை பகிர்ந்து கொண்டேன், அல இப்னி அப்தி யாலில் வ இப்னி அப்தி குலால், அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். ஃபலம் யுஜிப்னி, அவர் எனக்கு என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கவில்லை. இலாமா அரத் ஃபன்தலக்து, நான் அதிலிருந்து அவரை விட்டு நான் சென்றேன். கவலையோடு, எந்த ஒரு இயலாமையில், கஷ்டத்தோடு, சிரமத்தோடு அவர்கள் தாக்கினார்கள். அந்த நிலையிலிருந்து நான் சென்றேன். அப்போது கர்னி சாலிப் என்ற ஒரு இடத்தை நான் அடைந்தேன். என் தலையை உயர்த்தி பார்த்தேன். எனக்கு ஒரு மேகம் நிழலளித்துக் கொண்டிருந்தது. அல்லாஹ் அக்பர். எனக்கு ஒரு மேகம் நிழலளித்துக் கொண்டிருந்தது. அங்கே யார் இருந்தார்கள்? ஜிப்ரீல் இருந்தார்கள். ஃபனாதானி, அவர் என்னை அழைத்தார். ஃபகால இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக வமா ரத்து அலைக, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அந்த சமூகத்திடத்திலே பேசியதும் அல்லாஹ் அந்த சமூகம் உங்களிடத்திலே பேசியதை பற்றிய அந்த உரையாடலை யார் கேட்டான்? அல்லாஹ் கேட்டுவிட்டான். வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபால் லிதஅமுருஹு பிமா ஷிஅத ஃபீஹிம், இரண்டு மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை தீர்ப்பளிப்பதற்காக. ஃபனாதானி மலக்குல் ஜிபால், மலக்குல் ஜிபால் என்னை அழைத்தார். ஃபஸல்லம அலைய, எனக்கு சலாம் சொன்னார். ثم قال يا محمد, முஹம்மதை நீங்கள் கட்டளையிடுங்கள். ஃபீமா ஷிஅத், எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ, நீங்கள் இந்த இரண்டு மலைகளையும் புரட்டி போட, நெருக்கடிக்க நாடினால் அதை நாங்கள் செய்ய தயார் என்று இரண்டு மலைகளுடைய மலக்குகளும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அர்ஜு, வேண்டாம், பல் அர்ஜு ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, நான் ஆதரவு வைக்கிறேன், இவர்கள் இந்த ஈமானை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் அல்லாஹுவையும் அல்லாஹுவிற்கு இணை வைக்காத நிலைமையில் இந்த பூமியில் இருப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இவர்களுக்கு எந்த தண்டனையை கொடுப்பதையும் நான் விரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜிப்ரீலுக்கு கட்டளையிட்டவன் அல்லாஹ், மலக்குல் ஜிபாலுக்கு கட்டளையிட்டவன் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நிலைமையை, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய வேதனையும் அடைய இருந்த இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கும் அருளாக அன்றி நபியை உம்மை அனுப்பவில்லை என்ற வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் யாரும் சொல்லி இருக்க முடியாது இல்லல் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபிலிருந்து திரும்பி வருகிறார்கள். கஷ்டம், கவலை, அபூ தாலிப் அவர்களுடைய மரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், தாயிஃபிலிருந்து விரட்டப்பட்ட அந்த நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகம் கவலையில் உள வைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இவர்கள் உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன,
நான் அனுப்புகிறேன், நான் படைத்த இன்னொரு படைப்பை, அந்த படைப்பு நீ கூறக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும். வந்தார்கள் ஜின்களுடைய கூட்டம். وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், தாயிஃபிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வரும் பொழுது ஜின்களுடைய கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்காஃபுடைய அந்த 29 32 வரை அந்த ஜின்களுடைய உரையாடலை அல்லாஹ் சொல்லுகிறான். وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ. குர்ஆனை கேட்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நோக்கி திருப்பிய அந்த ஜின்கள், فَلَمَّا حَضَرُوهُ, அந்த ஜின்கள் உங்களிடத்திலே வந்த பொழுது, قَالُوا أَنصِتُوا, அந்த ஜின்கள் சொன்னது தங்களுக்குள், அன்சிது, பொறுமை காலுங்கள், மௌனம் காருங்கள். ஃபலம்மா குத்ய, அந்த செய்திகள் எல்லாம் கேட்கப்பட்டதற்கு பிறகு, வல்லவ் இலா கௌமிஹிம் முன்சிரீன், அந்த ஜின்களுடைய கூட்டம் ஈமான் கொண்டு அந்த தங்களுடைய சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக சென்றது. காலு யா கௌமனா, காலு யா கௌமனா, சொன்னது எங்களுடைய கூட்டமே, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா, மூசாவிற்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் செவியேற்றோம். முஸத்திகல் லிமா பைன யதை, எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அது உண்மைப்படுத்துகிறது. யஹ்தி இலல் ஹக், சத்தியத்திற்கு வழிகாட்டுகிறது. வஇலா தரீகின் முஸ்தகீம், எம்மை நேரான வழியில் செலுத்துகிறது. யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், யா கௌமனா, எங்களுடைய கூட்டமே, அஜீபு தாஇ அல்லாஹ், அந்த அழைப்பாளருடைய அழைப்பிற்கு பதில் கொடுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வ ஆமினூ பிஹ், அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வயுஜிர்கும் மின் அஸாபின் அலீம், உங்களை மகத்தான வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். வமல்லா யுஜிப் தாஇ அல்லாஹ், யார் அந்த அழைப்பாளருக்கு பதில் கொடுக்கவில்லையோ, ஃபலைஸ பிமுஅஜிஸின் ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பவர்கள் யாரும் இல்லை. வலைஸ லஹு மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை தவிர வேறு நண்பர்கள், உற்ற தோழர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை. உலாயிக ஃபீ ضلالٍ முபீன், அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருப்பார்கள் என்று ஜின்களுடைய கூட்டம் சொன்னது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்காஃபுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே உறுதிப்படுத்திய ஒன்று, ஜின்களுடைய கூட்டத்துடைய அந்த ஈமானை ஏற்பதன் மூலமாக, நபியே, இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, இவர்கள் உம்மை புறக்கணித்தால் என்ன, அல்லாஹ் நாடுகின்ற கூட்டத்தை அல்லாஹ் உம்மை ஈமான் கொள்ள வைப்பான் என்பதை அல்லாஹ் நிரூபித்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சந்தோஷம் அதிகரித்தது. மேலும் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகரிக்க நாடினான். நபியே, இந்த சமூகம் உன்னை புறக்கணித்து விட்டது, இந்த சமூகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டது. நபியே, வாருங்கள், உம்மை நான் சந்திக்க வேண்டும், நான் உன்னை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிக்க நாடி இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இதுவரை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்திருக்கிறோம். மீது இருக்கக்கூடிய இஸ்ரா மிஅராஜுடைய விஷயங்களை பற்றி நம்முடைய அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சீராவை முறையாக படித்து இதில் வரக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கையாளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை இந்த சீராவை முழுமையாக முடிக்க வைத்து, முழுமையாக இந்த சீராவை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.